ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி ஒய்ஃபுக்கு 5th மந்த்து பேபி ஷவர் பண்ணியிருந்தோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். நாளைக்கு மார்னிங் தான் ஃபங்க்ஷனு. ஸோ நைட்டே போய் ஸ்டே பண்ணிடலாம், காலையில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கிளம்பிட்டேன். நாளைக்கு 5 வகையான சாதம் செய்யணும். அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு தான் போனேன். அப்புறம் வந்து பொண்ணுக்கு வந்து ஜடை வைக்கணும் இல்லையா, தம்பி ஒய்ஃபுக்கு நாத்தனார் ஜடை. அந்த ஜடையும் மாலையும் சேர்த்து வாங்கிட்டு நைட்டே போயிட்டேன் அவங்க வீட்டுக்கு. என்னோட தங்கச்சி சொன்னால் அவளும் வந்து நைட்டே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. காலையில எழுந்து கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே நைட்டே போய் ஸ்டே பண்ணிடலான்னு. நான் மட்டும்தான் நைட் ஸ்டே அங்கே. காலையில் சீக்கிரமாகவே எழுந்து சமைக்கிறத வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எதுவும் எடுக்கல. அந்த ஒரே ஒரு கிளிப்பிங் மட்டும்தான் எடுத்தேன் சாதம் கிளறும்போது. 5th மந்த்து பேபி ஷவர் அப்படின்றதால நம்ம 5 வகையான சாதம் செய்யணும். நான் வந்து என்ன சாதம் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி பண்ணியிருந்தோம், ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தோம். 4 சாதம் வந்து நான் பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் பிரியாணி வந்து என் தங்கச்சி தான் பண்ணா. சூப்பராக பண்ணுவா, சமைப்பா. அதனால அவள் தான் அந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வடையும் பண்ணியிருந்தோம். ஸ்வீட் பாக்ஸே வாங்கிட்டோம் அப்படின்றதுல எந்த ஸ்வீட்டும் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் பண்ணலை. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பூஜை ரூமில் நம்ம செஞ்ச 5 வகை சாதத்தையும் வெத்தலை பாக்கு பழம் வச்சு தம்பி ஒய்ஃபையும் தம்பியும் வந்து கற்பூரம் காட்டி சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்கார வைக்கணும். அது நான் தான் பண்ணோம். அவங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி ஒய்ஃபை நான் தான் கூட்டிகிட்டு வந்து மனையில் உட்கார வச்சுருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜடை 5ஆம் மாத ஜடை நாத்தனார் ஜடை தானே. அவங்க ஜடை வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு அதை கொஞ்சம் தொட்டு நீங்கள் வைங்க அவங்க தலையில், நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருவோம்னாங்க. அதே மாதிரி நானும் தொட்டு வச்சேன். ஏன்னா நாத்தனார் ஜடை செய்யும்போது அவங்க தான் தொட்டு வைக்கணும் அப்படின்னாங்க. நான் தான் பெரிய நாத்தனார் அப்படின்றதால நான் தான் முதல் நலங்கு வச்சிருந்தேன் தம்பி ஒய்ஃபுக்கு. உண்மையாலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவள் கொஞ்சம் நர்வஸாக இருந்தா, அன்னைக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். நான் சொன்னேன் நர்வஸ் ஆகாத, ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும்போது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அடுத்ததான் நலங்கு வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என் தம்பி ஒய்ஃபோட அம்மா தான். இவங்க தான் அடுத்த நலங்கு வச்சாங்க. இந்த நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போய் அழைக்கணும் இல்லையா, நலங்கு வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட தங்கச்சி வந்து எல்லார் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு குங்குமம் கொடுத்து இந்த மாதிரி நலங்கு வைக்கிறோம் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருந்தா. அன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 கணக்கு வச்சு தான் நாங்கள் நலங்கு வச்சோம் அன்றைக்கி. உண்மையாலே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு 2 சிஸ்டர்ஸு. நான் பெரியவ, அப்புறம் எனக்கு இன்னொருத்தி இருக்கா சின்னவ, அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கா சித்தப்பா பொண்ணு, அவளும் சிஸ்டர் தான். இன்னொரு பொண்ணும் இருக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் சித்தப்பா பொண்ணு தான். ஆக்சுவலாக அந்த தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அதனால் அவளால் இதில் கலந்துக்க முடியாது. நான், அப்புறம் என்னோட தங்கச்சி, என்னோட சித்தப்பா பொண்ணு, அவளும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து நலங்கு வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். ஆளாளுக்கு ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணிட்டோம் நாங்கள். நான் வந்து சாப்பாடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜடை மாலை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். என் தங்கச்சி என்ன சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா
பழத்தட்டு, அப்புறம் இந்த நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டா. அப்புறம் இன்னொரு தங்கச்சி சித்தப்பா பொண்ணு சொல்லியிருந்தா இல்லையா? அவ வந்து பார்த்தீங்கன்னா, வர்றவங்களுக்கு வெத்தல பாக்கு, பழம், வளையல் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ நாங்க 3 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த வேலைய பகிர்ந்துக்கிட்டோம். இப்ப நலங்கு வைக்கிறது பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட தங்கச்சி. இவ தான் நலங்கு வச்சுட்டு இருக்கா. இவளுக்கு பின்னாடி பிங்க் கலர் ட்ரெஸ்ல நிக்கிறா இல்லையா? இவ வந்து எங்க சித்தப்பா பொண்ணு. அவளும் என்னோட தங்கச்சி தான். இவங்க 2 பேர் தான் லாஸ்ட்டா வச்சாங்க நலங்கு.
5th மந்த் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரா முடிஞ்சிருச்சு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டி கழிக்கிறதுக்காக ஆலம் கரைச்சி சுத்துவோம் இல்லையா? அததான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஆலம் கரைச்சி முடிச்சாச்சு. அப்புறம் அதையும் நான் தான் நாத்தனார் கூட்டின்னு போயிட்டு உள்ள விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால என் தம்பி ஒய்ஃப் அப்படியே கூட்டின்னு போயிட்டு உள்ள திருப்பி சாமி கும்பிட்டு சொன்னாங்க. விழுந்து கும்பிட சொன்னாங்க. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து மத்த பெரியவங்க எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தம்பியும் தம்பி ஒய்ஃபும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் காலையிலேருந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவே ஒண்ணா சேர்ந்து எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் இப்பதான் எடுக்குறாங்க ஃபோட்டோ ஃபைனலா. அப்பாவால வந்து வர முடியல. அப்பா வந்து ஊர்ல இருக்காரு அப்படின்றதால அப்பா, ஆயா 2 பேருமே வர முடியல. சித்தியும் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் வந்திருந்தாங்க. அதனால அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணாங்க பசங்கள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.